ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம கட் ஒர்க்குக்கும் ஒரு டிசைன் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கும் நம்ம போடுறது, ஓகேவா? அதை வந்து 2 மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் வந்து நெட்வொர்க் ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸில் நெட்டு இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நம்ம எப்படி வேணாலும் நம்ம போடக்கூடாது. இப்போ நம்ம ஜரி லைன் வந்து 3 லைன் கொடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படி நல்லா தடிமனாக தெரியும். இதுவே 4, 5 லேயர் கொடுக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லாவே தெரியும். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸை நிறைய பேர் வந்து எப்படி வேணாலும், அதாவது நடுவில் கேப் விட்டு போடுவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூவே இருக்காது அந்த ப்ளவுஸில். நீங்கள் எவ்வளோ தூரம் நெருக்கமாக போடுறீங்களோ, உங்களுக்கு கட் ஒர்க்கோ இல்லை வேறு ஏதோ டிசைன் நீங்கள் வந்து ப்ளவுஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நெட்லத்து இந்த மாதிரி. ஸோ அதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இது நம்ம 200 டேஸ் சேலஞ்சில் டே 17. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்குறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.